நம்ம நேற்றைய கிளாஸில் என்னென்ன ஆசனங்கள் அப்படின்றத திரும்பவும் ஒரு முறை என்னென்ன செய்தோமோ அது திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம புதிய ஆசனங்களுக்கும் புதிய கிரியாக்களுக்கும் உள்ளே போகலாம். மாணவர்களே, நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் நேற்று என்ன செய்தோமோ அது தொடர்ச்சியாக கொஞ்சம் பேசிக் அடிப்படை பயிற்சிகளை முடிச்சுட்டு இன்றைக்கி புதுசாக செய்யக்கூடிய ஆசனங்களை பார்ப்போம். தியான முத்ரா, முதல் பயிற்சியாக பஸ்திரிகா. ஒரு 5 முறை பஸ்திரிகா பண்ணிவிடுவோம். நல்ல மூக்கு வழியாக காற்றை உள்ளுக்கு எடுத்து வாய் வழியாக விட்டுறது பஸ்திரிகா. அடுத்தது யோக முத்ரா ஆசன பஸ்திரிகா. யோக முத்ராவில் பஸ்திரிக்காவை ஒரு 5 முறை பயன்படுத்துவோம். நல்லா மூச்சு இழுக்கணும், இதில் மூச்சு இழுத்து வெளிவிடணும். நல்லா வயிறு, லங்ஸ் எல்லாத்தையும் காற்றால் ஃபில் பண்ணிங்க. நல்லா ஃபுல்லாக எம்டி பண்ணி எக்ஸேல் பண்ணி நெற்றி தரையை தொடுற மாதிரி கொண்டு வந்துடணும். ஒரு 5 முறை முடிச்சுட்டு இப்போ அடுத்ததை பார்க்க போகிறது பார்ஷவ பத்ம பஸ்திரிகா. ஒரு 3 முறை ஒவ்வொரு பக்கமும் திருப்பிக்கலாம் உடம்பை. நிறைய எக்ஸேல் கொடுங்க, நல்ல காற்று கொடுங்க. எவ்வளோ முடியுமோ உடம்பை திருப்பலாம். வயிறை நல்லா உள்ளே இழுத்துக்கணும். காற்று வெளியே தள்ளும்போது வயிற்றை நல்லா உள்ளே இழுத்துக்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக நம்ம செய்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம உடம்புல சேரக்கூடிய சுத்த காற்றுகள், அழுக்குகள், வேஸ்டேஜ் எல்லாமே வெளியே போகும். இப்போ அடுத்த பயிற்சியாக பார்ஷவ யோக முத்ரா ஆசனா. இதில் உங்கள் முதுகு தண்டியன் சேர்த்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். அதில் நல்ல மூச்சை எடுத்து வெளிவிடணும். அந்த இழுக்கிற சப்தம் நாசிலால் இழுத்து வாயால் வெளியே விட்டுறோம். இதுவும் ஒரு 3 முறை. இப்போ செய்யறது சுதர்சன கிரியா 1. நல்லா ஒரு நல்ல நிதானமாக ஆழ்ந்து சுவாசம் ஒன்று வாங்கி விட்டுக்குங்க. இது ஆசுவாசம் அப்படின்னு வாங்க. ஆசுவாசப்படுத்துறதுன்னா சரிப்படுத்துறது, சமன்படுத்துறது, பேலன்ஸ் த பாடி, பேலன்ஸ் த பிரெத். சுதர்சன கிரியா 1. கைகளை உயர்த்திட்டு நிறைய காற்று உள்ள வாங்கிக்கணும். Breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. ரிலாக்ஸ். நல்ல ஒரு மூச்சை வாங்கி விடுங்க. இப்போ ஃபார்வர்டில் breathe in, breathe out, 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 breathe in, breathe out. ஓகே, இப்போ ரிலாக்ஸ் அழகாக அப்படி நிமிர்ந்து உட்காந்து நல்லா மூச்சு இழுத்து விடலாம். இது ஒரு அடிப்படை பயிற்சி. நம்ம உடம்புல எந்த பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கிறதுக்கும், ப்ரிவென்ஷனாக நம்ம ஆசனங்கள் பண்ணும்போது ஏற்படக்கூடிய இந்த பிடிப்புகள், வலிகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்காக நம்ம முன்னேற்பாடாக செய்யக்கூடிய இந்த கிரியை பஸ்திரிக கிரியைகள் அப்படின்னு பேர். சரி மாணவர்களே, அடுத்த பயிற்சியாக நம்ம பார்க்க வேண்டியது ஆசனங்கள். உட்டான் ஆசனம். நம்ம செய்யக்கூடிய ஆசனத்துக்கு பேசிக்காக செய்ய வேண்டியது உட்டான ஆசன்.
நம்ம பக்ஷிமோத்தாசனம் செய்ய போகிறோம். பக்ஷிமோத்தாசனத்துக்கு செய்யக்கூடிய ஆசனங்கள் என்ன, அதை எப்படி கொண்டு வர்றது? எடுத்தோடனே பக்ஷிமோத்தாசனம் அப்படின்னா எல்லாருக்கும் வந்துடாது, கொஞ்சம் கடினமான ஆசனம் தான் இது. அதனால் அதை ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல கால்களை நீட்டி நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு, இப்போ கைகளை உட்டான ஆசனத்தில் வச்சுருக்கிறோம். இதில் தண்டாசன், கைகளை அப்படியே மேலே தூக்குங்க. ஒரு 5 முறை கைகளை பிரிச்சுட்டு கைகள் பாதத்தோடு சேர்ந்து ஒரு கட்டவரில் தொட்டுட்டு வந்துடுற மாதிரி ஒரு 5 முறை தொட்டுட்டு வந்தால் போதும். ஃபஸ்ட்டு டேவில் நம்ம டெய்லி அந்த நல்ல மூச்சை வாங்கி மூச்சை விட்டு முதுகு தண்டை கொஞ்சம் கொஞ்சமாக, சில பேருக்கு இதுவே கஷ்டமாக இருக்கும், கால் கட்டவரில் தொட முடியாதவங்க கணுக்கால் பகுதியை தொட்டால் போதும். நல்லா செய்கிறவங்க குதிகால் பகுதியை பிடிக்கிற அளவுக்கு தொட்டால் போதும். இப்போ அடுத்த முறையை பாருங்கள், குதிகாலை எப்படி பிடிக்கிறாங்க. அப்படி போயிட்டு நல்லா மூச்சு இழுத்து மூச்சை வெளியே விடணும். இதை முதல்ல பிகினிங்கில் வாய் வழியாக விட்டுடலாம், போக 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 நாசிலே பயன்படுத்திக்கலாம். இழுக்கிறதும் சரி விடுறதும் சரி. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், உடம்பு எப்போ மேலே எழுந்திருக்குதோ மூச்சை இழுக்கணும், உடம்பு எப்போ கீழே வருதோ மூச்சை விடணும். உடம்பை ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆசனம் பக்ஷிமோத்தாசனம். இந்த அளவுக்கு நிறுத்தினா போதும். இப்போ பக்ஷிமோத்தாசனம் இப்போ நிறுத்த போகிறோம். ஹோல்ட் த போஸ் ஒரு 5 to 10 செகண்ட் அப்படின்னு நிறுத்தினா போதும். பக்ஷிம உட்டான் ஆசன். தலை போய் தொடரணும் கூட அவசியம் இல்லை, அப்படின்னு நிறுத்தினா போதும். இந்த பிகினிங்கில் இதை கொண்டு வாங்க. நல்லா செய்யும் பொழுது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு வாரம் தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா தலை ஈஸியாக முழங்கால தொட்டுடும். சும்மா ட்ரை பண்ணுறதை பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் போதும், ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். அப்போ தலை போய் முட்டி தொடுதா பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ரிலாக்ஸ். அப்படியே இப்போ கைகளை உயர்த்தி சைடில் கொண்டு வந்துருங்க. இது பட்சிமோத்தாசன். ரிலாக்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆசனம், ஆக்கர்ண தனுராசனம், த ஆர்ச்சரி போஸ். ரெடி. இப்போ கைகளை நல்லா உயர்த்தி தண்டாசனம் போயிட்டு நல்ல ஃபார்வர்ட் பட்சிமோத்தாசனம் போகிற மாதிரி போயிட்டு கட்டவரில் பிடிச்சிக்கணும். இப்போ பொறுமையாக ரைட் லெக்கை நல்லா பின்னாடி இழுங்க. உங்கள் காது ஆக்கர்ணம் அப்படின்னு சொன்னால், ஆனா பெரிய, கர்ணம்னா காது, உங்கள் காலை காதுகிட்ட இழுக்கணும். அதனால் இதை ஆக்கர்ண தனுராசனம். பிகினிங்கில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் சிம்பிளாக முகத்துக்கிட்ட கொண்டு வந்தால் போதும். ரிலாக்ஸ். இப்போ அடுத்த பக்கம் பொறுமையாக உங்கள் முகத்துக்கிட்ட கொண்டு வந்தால் போதும். அப்புறமா நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிற்பாடு உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கலாம், ஒரு வீரம் அதில் தெரிகிற மாதிரி அழகாக செய்யலாம். இந்த பிகினிங்கில் ஒரு 10 செகண்ட் அப்படி நிறுத்தினீங்கன்னா போதும். ரிலாக்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு போஸையும் 3 ரவுண்டு செய்யணும். ஒரு பக்கத்துக்கு 3 முறை செய்தீங்கன்னா அது ஆக்கர்ண தனுராசனம். ரிலாக்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் மட்சேந்திராசனம். இதை நம்ம முழுசாக பார்க்காம அந்த அடிப்படையான எப்படி நம்ம செய்கிறது, எப்படி கற்றுக்கிறது, முதல்ல அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற விதத்தில் அடிப்படையாக அந்த முதல் நிலை மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். மட்சேந்திரா அப்படின்னா ஒரு செயின்ட், அவர் இந்த போஸில் அடிக்கடி தன்னுடைய உடம்பை பதப்படுத்தி மெயின்டைன் பண்ணதால் இதுக்கு மட்சேந்திர ஆசனம் அப்படின்னு பேர். இப்போ முதல்ல வலது காலை மடக்கி 2 கைகளையும் முன்பக்கம் நீட்டி வலது பக்கமாகவே திருப்பிக்கணும். 2 கைகளும் தரையை தொடுற மாதிரி வச்சுட்டு வலது கையை உடம்புக்கு பின்பக்கம் கொண்டு போயிடுங்க. தரையிலே வச்சுக்கலாம், நீங்கள் தரையிலே வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. தரையில் சப்போர்ட் பண்ணிட்டு நல்லா உடம்பை முதுக நேராக்கிட்டு இடது கையால் கணுக்கால் பிடிச்சிக்கணும். கை திரும்பின பக்கமே உடம்பு நல்லா முறுக்கி ஒரு திருப்புறது தான் அர்த்த மட்சேந்திராசன். மட்சேந்திராசனோட முதல் பகுதி இது. ரிலாக்ஸ். நீங்கள் 5லேருந்து ஒரு 10 செகண்ட் நல்லா செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ஒரு 20 செகண்ட் வரைக்கும் பயிற்சி எடுக்க போகலாம். எப்படி போகணுமோ அதே மாதிரி திரும்ப வந்துடணும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ இடது காலை மடக்கி நிற்க வச்சிடுறோம். இப்போ 2 கைகளையும் உயர்த்தி ஃப்ரண்ட்டில் அப்படியே சைடில் இடது பக்கமாக திரும்புகிறோம்.
2 கைகளும் தரையில் கீழே படி வச்சுட்டு இடது கையை நல்லா பின்பக்கம் திருப்பிக்கணும், நல்லா நீட்டிடணும். இப்போ வலது கையால் இடது கணுக்கால் பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு உடம்பை நல்லா வயிற்றோடு சேர்த்து ஒரு முறுக்கணும். உடம்பை எவ்வளோ முதுக நேராக்கிறோமோ அவ்வளவும் நல்லது. இந்த குடல் பகுதிகள் எல்லாமே நல்லா முறுக்கப்படுறதால நமக்கு முக்கியமாக என்ன பலன் அப்படின்னு சொன்னால், இந்த சிறுநீரக கோளாறு அப்படின்னு சொல்லுவோம், இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறதும், அடுத்தது சர்க்கரை வியாதின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேங்க்ரியாஸ், இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை தொடர்ச்சியாக ஒரு 15 நாள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா போதும். அதனுடைய ஆக்டிவேஷன், அந்த பேங்க்ரியாஸ் இன்சுலினை ஃபார்ம் பண்ணுற ஆக்டிவேஷன் நல்லா தெளிவாகிடும். சர்க்கரையுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். 2 முக்கியமான பலன் பார்த்தோம் இந்த ஆசனத்துக்கு. ஒன்று கிட்னியை சரி பண்ணக்கூடியது, மற்றொன்று பேங்க்ரியாஸ். அப்போ சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை டயபிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக தினமும் இதை ஒரு 10லேருந்து 20 செகண்ட் செய்துட்டு வந்தோம்னா போதும். ரிலாக்ஸ். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது பூர்ண உட்கட்ட ஆசன். இது டைஜஷன் டிசார்டர் இருக்கிறவங்க அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஆசனம். ரொம்ப நல்ல ஆசனம் இது. வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அதாவது டைஜஷன் டிசார்டர், இன்னும் யூரினரி டிசார்டர், இந்த 3த்துக்கும் ரொம்ப சிறந்த ஆசனம் இது. ஒரு 20லேருந்து ஒரு 30 செகண்ட் இது நிறுத்தினா ரொம்ப நல்லது. பட் பிகினிங்கில் நீங்கள் ஒரு 10 செகண்ட் நிறுத்தினா போதும். நான் இப்போ பார்க்கலாம் பூர்ண உட்கட்ட ஆசன். மெதுவாக கால்கள் 2த்தையும் அடிச்சுட்டு பொறுமையாக உங்களுடைய உடம்பை தூக்கிடணும். தூக்கிட்டு 2 கைகளாலும் 2 முட்டி பகுதிகளும் இணைச்சி பிடிச்சிட்டு தலையை நல்லா தூக்கி நீட்டி முட்டியில் கொண்டு வந்து இறக்கணும். ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன் பேர் இதுக்கு. அது நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே இந்த போஸை தான் நம்ம வந்து மலம் கழிக்கும்போது பயன்படுத்தக்கூடிய ஆசனம் இது. அதனால் மலம் கழிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் அப்படின்றது நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு உண்மையான ஒரு வரப்பிரசாதம் அது. அதனால் இந்த ஆசனத்தை நம்ம செய்துட்டு வந்தோம்னா யூரினரி டிசார்டர், மோஷன், அதாவது இந்த கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் பார்த்துக்கலாம். மலை சிக்கல் உள்ள பிரச்சனைகள்லாம் இந்த ஆசனங்கள் தீர்த்துடும். ரிலாக்ஸ். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது காஞ்சன ஆசன். கொஞ்சம் முதுகு தண்டு பிரச்சனைகள் இருக்கிறவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்களாம் செய்யக்கூடிய ஆசனம் காஞ்சன ஆசனம். அவங்க எப்படி செய்கிறதுன்றத நிதானமாக அழகாக பாருங்கள். கால்களை ஒரு அடி அகலம் பிரிச்சுட்டு 2 கைகளையும் உள்ளே இருந்து உள் பக்கமாக கொண்டு போய் திரும்ப வெளி பக்கமாக கால் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிடணும். திரும்ப ஒரு முறை செய்வோம். நல்லா கவனிங்க. ரிலாக்ஸ். பூர்ண உட்கட்ட ஆசனத்துலேருந்து எழுந்திரிச்சோம். எழுந்து ஒரு அடி அகலம் காலை பிரிச்சுட்டு கைகள் 2த்தையும் முட்டிக்கு உள் பக்கமாக கொண்டு வந்து திரும்பவும் வெளிப்பக்கமாக கொண்டு வர்றது, இணையாக, கால்களுக்கு இணையாக. இப்போ முதுகு தண்டை ஹரிசாண்டலாக கொண்டு வந்துடணும். லெக்கு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கணும். தலையை தூக்கி எவ்வளோ முடியுமோ முன் பக்கம் பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். கழுத்து ரொம்ப வலி இல்லாமல் பார்த்துக்கணும். நிதானமாக பொறுமையாக செய்தால் போதும். நல்லா அந்த கரெக்டான போஸ் வர்றது பார்த்தீங்கன்னா தை ஹரிசாண்டலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. இதை ஒரு 10லேருந்து 20 செகண்ட் நிறுத்தினீங்கன்னா போதும். அதிகமாக நிறுத்தணும், 1 நிமிஷம் நிறுத்தணுன்றவங்க 3 முறை கூட இதை செய்துக்கலாம். ரிலாக்ஸ். பொறுமையாக கொண்டு வாங்க. உட்டானாசன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சப்பூர்ண மத்ஸ்யாசன். அப்படியே நல்லா மேட்டில் ரிலாக்ஸ்டாக முதல்ல நீட்டி கால்கள் நீட்டி உட்காந்துட்டு 2 எல்போஸையும் அப்படியே கீழே இருக்கிறோம். அப்படியே தலையை மட்டும் பொறுமையாக பின்பக்கம் தொங்க விடுறோம். ஏன்னா மோஸ்ட் எவ்வளோ அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் குனிஞ்சியோ இல்லை மடக்கியோ செய்கிறோமோ அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஆசனம் சப்பூர்ண மத்ஸ்யாசன், முழுமை பெறாத மத்ஸ்யாசன். மத்ஸ்யாசனம் அப்படின்னு சொன்னால் நம்ம பத்மாசனம் போட்டு செய்வோம். இது கால்களை நீட்டி செய்கிறதால இப்போ முடியாதவங்க
கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளெலாம் செய்யக்கூடிய எளிமையான ஆசனம் சப்பூர்ண மத்ய ஆசனம். இது தலையை வந்து நல்லா பின்பக்கம் தலை தொங்க விடலாம். தலை தொங்க விட முடியாதவங்க தலையை கொண்டு போய் கீழே இறக்கலாம். பாருங்கள், இப்போ அப்படியே தலையை கைகளை கொஞ்சம் அகலப்படுத்திட்டிங்கன்னா தலை கீழே வச்சிடலாம். தோள்பட்டையும் முதுகும் மேலே தூக்கி ஒரு ஆர்ச் மாதிரி கொண்டு வரணும். இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, முக்கியமாக ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்கெல்லாம் கூட செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஆசனம். இந்த கழுத்து வலி இருக்கிறவங்க எளிமையான ஆசனங்களை நம்ம கொஞ்சோண்டு பழக்கப்படுத்திட்டு வந்தோம்னா போதும். இதை இன்னும் முடியாதவங்க என்ன பண்ணலான்னா, தோள்பட்டை கீழே தலையணை இருக்கு இல்லையா, 2 தலையணையை வச்சுட்டு தலையை பின்பக்கம் தொங்க விட்டிங்கன்னா போதும். முடியாதவங்க ரைட், ஓகே, ரிலாக்ஸ். பொறுமையாக நிதானமாக அழகாக கைகளை ஊன்றி சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து உட்காந்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பார்த்திங்கன்னா ஏகபாத உட்டான ஆசன். இது படுத்துக்கிட்டே செய்யக்கூடிய ஆசனங்கள். ஒரு காலை மேல் நோக்கி ஒரு 90 டிகிரியில் உயர்த்துறது தான் ஏகபாத உட்டான ஆசன். இதை பிகினிங் செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு எல் ஷேப்பில் வரவே வராது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு உயர்த்தலாம். இப்போ முடியாதவங்க என்ன பண்ணலாம், அப்படியே இப்போ 2 கைகளையும் எடுத்து தைக்கு கீழே சப்போர்ட் பண்ணிக்கலாம். 2 கைகளையும் காலை பிடிச்சிக்கலாம். மேலே நிற்கிற காலை 2 கையாலையும் சப்போர்ட் பண்ணி பிடிச்சிங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் முட்டி பெண்டாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நர்வஸ் கொஞ்சம் கரெக்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு 10லேருந்து 20 செகண்ட் ரிலாக்ஸ். அதே மெத்தடை பயன்படுத்தி இப்போ லெஃப்ட் காலை தூக்குறோம். அதையும் ஒரு 10 செகண்ட் 2 கைகளாலையும். இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமானது எதுக்காகனா, இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்காக. இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிரெயின்லேருந்து கால் கட்ட விரல் வரைக்கும் நம்மளை இயக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் ஏகபாத உட்டான ஆசனம். ரிலாக்ஸ். பொறுமையாக கைகளை சப்போர்ட் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் நல்லா அதிகமாக பயன்படுத்திட்ட பிற்பாடு நீங்கள் வித்தவுட் சப்போர்ட்டில் செய்யலாம். இதையே எப்படி கிரியாவாக செய்கிறது, தொடர்ச்சியாக நான் செஞ்சுட்டு வர போகிறேன், என்னுடைய மஸ்குலார் சிஸ்டம் நல்லா இருக்கணும், நர்வஸ் சிஸ்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னோம்னா ஏகபாத உட்டான கிரியா. இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு கால்களாக மாற்றி குதிகால் தரையை தொடுற அளவுக்கும் மேலே தூக்குற கால் ஒரு 90 டிகிரி போகிற அளவுக்கும் கொண்டு வர ஆரம்பித்தோம்னா இந்த இடுப்புக்கு கீழே இந்த பெல்விக் ஜாயின்ட்ஸ் ரொம்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நர்வஸ் சிஸ்டம் இந்த ரொம்ப சிஸ்டம் நல்லா இருக்கிறதால இது தொப்பையும் குறைக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த பயிற்சி பண்ணுறதால தொப்பையும் குறைஞ்சிரும். ரிலாக்ஸ். எப்போவுமே ஒரு ஆசனத்துக்கு இடையில நல்லா கவனிச்சிங்கன்னா கேப் கொடுத்துடணும். ஒரு ஆசனத்துக்கு கேப் கொடுத்துட்டு மூச்சை நல்லா வாங்கி விட்டுடணும். இது அடிப்படையான விஷயம். இந்த மூச்சை எப்பப்பெல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நல்லா மூச்சை வாங்கி ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடணும், நீண்ட மூச்சா. இப்போ அடுத்த ஆசனம் வந்து துவிபாத உட்டானம். துவினா 2. இப்போ 2 கால்களையும் பொறுமையாக தூக்கணும். முடியாதவங்க மடக்கி தூக்கலாம். நல்லா செய்கிறவங்க அப்படியே தூக்கலாம். முடியாதவங்க 2 காலையும் மடக்கி அப்படியே மேல் நோக்கி ஷார்ப்பாக அழகாக ஒரு 90 டிகிரி இருக்கா பாருங்கள். இதில் முதுகுத்தண்டு ஃபுல்லாக தரையில் படிஞ்சிருக்கணும். துவிபாத உட்டான் ஆசன். நமக்கு எந்த வகையான நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகளும் வராமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இது. அடி வயிற்று தசைகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறதால நமக்கு எலாஸ்டிசிட்டியான தொப்பை வராமல் பார்த்துக்கலாம். வயிறு பகுதிகள் பெருசாகாமல் பார்த்துக்கலாம். ரிலாக்ஸ். திரும்பவும் பொறுமையாக இறக்கிறது நல்லது. முடியாதவங்க மடக்கி இறக்கலாம். இதையே நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னா கிரியா ஒரு 3 முறை செய்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே தூக்கணும், திரும்ப கொண்டு வரணும். இந்த தை மசில்ஸ், இந்த கால் பகுதிகளை அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆசனம். உள்ளேயும் சரி வெளியும் சரி. இந்த கால்கள் மேலே உயர்த்ததால் ரத்த ஓட்டம் நமக்கு தலைக்கு நிறைய கிடைக்கும். வயிறும் அழகாக ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய
ஆசனம் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பார்த்துருக்குறோம், எந்த ஒரு ஆசனம் பண்ணாலும் அதற்கு மாற்று ஆசனமாக பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம முதுகுத்தண்டை கீழ் நோக்கி படுத்துட்டு செய்தோம். இப்போ திருப்பி கவிழ்ந்து படுத்து செய்ய போகிறோம். புஜங்காசனம். அப்படியே படுத்த நிலையிலேயே ஒரு கைகள் அப்படியே பின்னாடி நீட்டிங்க, அப்படியே உடம்பை திருப்பிக்கலாம். இது உன்முக ஆசனம். கவிழ்ந்து படுத்திருந்தோம்னா அதுக்கு பேர் உன்முக ஆசனம். இப்போ 2 கைகளையும் பொறுமையாக தோள்பட்டை லெவலில் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே பின்பக்கமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இது சிறார்கள், பள்ளி குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பெண்ட் பண்ணி தலை முதுகை தொடுற அளவுக்கு கொண்டு வந்துடும். அது வயிற்று பகுதியில் கீழ் நோக்கி படி வச்சிடணும். கைகளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி நீட்டினோம்னா வயிறு கீழே படியும், இல்லைன்னா உடம்பு மேலே தூக்கிக்கும். மேலே தூக்கிக்கிச்சுன்னா வளையும் தன்மை குறைஞ்சிரும். தலையை ரொம்ப பின்னாடி வளைக்கணும்னு அவசியமே இல்லை. முன்பக்கம் கொண்டு வந்து நேராக முன்னடிக்கிறவங்கள பார்த்தா போதும். இப்போ தலையை முன்னாடி கொண்டு வாங்க. ஏன்னா கழுத்து வலி இருக்கிறவங்க ரொம்ப பின்னாடி வளையக்கூடாது. இதுதான் புஜங்க ஆசனம். குழந்தைகளாக இருந்ததுன்னா நல்லா பின்பக்கம் வளையலாம், எவ்வளோ முடியுமோ வளையலாம். மேல் நோக்கி பார்க்கலாம். இது அடுத்த நிலை. இப்போ மேல் நோக்கி பாருங்கள். தலையை கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி வளையலாம். 2 கால் பாதமும் ஒன்றா நீட்டி இருக்கணும், ஒன்று சேர்ந்து இருக்கணும். அது எதுவும் பிரிஞ்சிருக்கக்கூடாது. ரிலாக்ஸ். நெற்றி தரையை தொடர மாதிரி அப்படியே படுத்துட்டு இருந்தோம்னா உன்முக ஆசனம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷலப ஆசனம். இப்போ 2 கைகளையும் அப்படியே பின்னாடி கொண்டு வந்துட்டு ஒரு அடி, அதிகபட்சம் 1 அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் போகலாம். பட் பிகினிங்கில் நம்ம ஒரு அடி இல்லை அரை அடி தான் தூக்க போகிறோம். 2 கால்களையும் ஒன்று சேர ஒரு அரை அடி தூக்கி நிறுத்த போகிறோம். உங்களுடைய முட்டி தரையிலேருந்து ஒரு 2 இன்ச்சு தூக்குனா போதும். கைகளை நல்லா தரையில் ஊன்றி ஒரு 10 செகண்ட் நிறுத்தினா போதும். ரிலாக்ஸ். இப்போ 2வது வேரியேஷனில் கைகளை தைக்கு அடியில் கொண்டு வந்துடுங்க. தைக்கு அடியில் அடி வயிற்று தசையோடு சேர்ந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ தூக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு அடியிலேருந்து 2 அடி வரைக்கும் நம்மளால் தூக்க முடியும். இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க இது அடிக்கடி செய்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தை பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மேலே தூக்கியிருக்கும். இது அடிப்படை ஆசனம் தான். ரிலாக்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் தனுராசனம். இது ஒரு வில்லு போன்ற ஒரு அமைப்பை உடையதால் இதுக்கு பேர் தனுராசனம்னு பேர். இதில் தசை நார்களை அழகாக நம்ம ஸ்ட்ராங்காக ஃப்ளெக்சிபிளாக பவர்ஃபுல்லாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆசனம் தனுராசனம். புஜங்காசனம் மாதிரி வந்துட்டு முதல்ல 2 கைகளையும் பின்பக்கம் கொண்டு வந்துடுறோம். இப்போ 2 கால்களையும் அடக்கி பாதங்களை பிடிச்சிக்க போகிறோம். எவ்வளோ முடியுமோ 2 பக்கமும் உயர்த்தணும். ஃப்ரண்ட்டு தலையும் உயர்த்தணும், முட்டி பகுதியும் தூக்கணும். வில்லை இழுக்கும் பொழுது அந்த நான் இழுப்பாங்க பாருங்களேன், அந்த மாதிரி அந்த இழுவை அப்படின்ற ஒரு பவர் நம்மக்கிட்ட வேணும். இதுதான் தசை நார்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கக்கூடிய. தசை நார்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்புல வலிமை அப்படின்ற ஒரு பவரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா தசை நார்கள் தான். அதாவது மஸ்குலார் சிஸ்டம், தசை மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ரிலாக்ஸ். ஒரு 20 செகண்ட் இதை நிறுத்தணும்னா போதும். ஒரு 3 முறை செய்யலாம். இந்த ஆசனங்களை நம்ம ஒரு 3 முறை செய்தால் நல்லது. திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓய்வு நிலை ஆசனத்துக்கு வந்துடணும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் என்ன ஓய்வு நிலை ஆசனமோ அது வந்துடணும். இப்போ புஜங்காசனம், சர்ப்பாசனம், ஷலபாசனம், இதுக்கெல்லாம் ஓய்வு நிலை ஆசனம் பார்த்திங்கன்னா உன்முக ஆசனம் அல்லது மக்கார ஆசனம்
இப்போ நம்ம பார்க்குறது மகாராசனம். இந்த ஓய்வு நிலை ஆசனத்தில் மகாராசனம் எப்படி செய்கிறாங்க பார்ப்போம். அப்படியே இப்போ 2 கைகளையும் மடக்கி அதுக்கு மேலே நெற்றியை கொண்டாந்து வச்சிடணும். இதுதான் மகாராசனம். முதுகுத்தண்டு நேராக இருக்கும். காலில் ஒரு அடி கேப் போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இது மகாராசனம். இது ஓய்வு நிலை ஆசனம். ஒரு ஆசனம் பண்ணிங்கன்னா அதுக்கு நம்ம ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். ரைட். இப்போ அடுத்தது ஆசனம் பார்க்கலாமா? சர்ப்ப ஆசனம். நம்ம புஜங்க ஆசனம் பண்ணோம் இல்லைங்களா, அதே மெத்தடில் வித்தவுட் சப்போர்ட். நம்ம முதல்ல 2 கைகளையும் வித் சப்போர்ட் பண்ணி ஒரு பாம்பு போன்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தோம். இப்போ இந்த பாம்புக்கும் சர்ப்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சர்ப்பம் அப்படின்னு சொன்னாலே நாகம், நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எந்த சப்போர்ட் இல்லாமல் உடம்பை 2லேருந்து 3லேருந்து 4 அடி வரைக்கும் உடம்பை மேலே தூக்கக்கூடிய பவர் இருக்குது. இது ஸ்பைனல் கார்டை நல்லா பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதால இதுக்கு சர்ப்பாசனம். தோள்பட்டை பகுதிகள், அதை புஜங்கம் அப்படின்னு சொன்னாலே தோள்பட்டை. இந்த தோள்பட்டை பகுதிகளெலாம் நல்ல ரத்த ஓட்டம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பையும் ஒரு வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். புஜங்க ஆசனம் போன்றே சர்ப்பாசனம். இப்போ பொறுமையாக கைகளை முன்னாடி நீட்டுவோம். ஒரு 1/2 அடி முதல்ல தூக்கினா போதும். பிகினிங்கில் ஒரு 1/2 அடி தூக்கிறது தான் நல்லது. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 அடி தூக்கினா போதும். 1 அடி 2 அடி வரைக்கும் நீங்கள் போகலாம், பட் 1/2 அடி தூக்கினா போதும். ஒரு 10 செகண்ட் அப்படி நிறுத்தினீங்கன்னா போதும். ரிலாக்ஸ். இதை ஒரு 3 முறை தினமும் செய்தால் அது போதும். சர்ப்பாசனம். இந்த பேக் பெயின் இருக்கிறவங்க, மோஸ்ட் சேர் சீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஃபீஷியல்ஸ்க்கு பேர் சேர் சீட்டர்ஸ். எப்போதுமே சேர்லேயே உட்காந்துருப்போம். இவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இது. இவன் ஸ்கூல் பிள்ளைங்க கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை சர்ப்பாசனம். ஓகே, இன்னைய வகுப்பில் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஓய்வு நிலை ஆசனம், ஷவாசனம். இன்றைய நாள் போல ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமையான நாளாக அமைய நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.